ரித்தேஷோட சைக்கிள் கைஸ். இன்றைக்கி சண்டே. நான் அவனை திருப்பி கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். அவன் கடைசியாக அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல இருந்தான். நான் அஸ்வினியும் அவனையும் இப்படி அஸ்வினியும் ஹேமந்தையும் எப்படி கூப்பிட்டு வரும்போது நான் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டேன். மோனிஷு சிவகுரு அதுக்கப்புறம் அவன் தம்பி காணோம் கைஸ். நான் வந்து இப்படி போய் தான் பார்க்க போகிறேன். என்ன அவனுக்கு தெரில கைஸ். எனக்கு வர ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். அவனை என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு நைட்டு கூட தூக்கமே வரல கைஸ். அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். என்ன இப்போ பதட்டமாக இருக்கு கைஸ். அது ரித்தேஷோட சப்பல் கைஸ். கைஸ் ரித்தேஷோட சப்பலா? அப்போது அவன் எங்கே இருப்பான்? அங்கே ஐ திங்க் அங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். சரி இங்கே பக்கத்தை தேடி பார்க்கலாம் கிடைக்கிறேன் கைஸ். ரித்தேஷ் டே ரித்தேஷ் டேய் என்னடா ஆச்சு? டி எதுவும் வாங்கல. என்னை வந்து அந்த மான்ஸ்டர் என்னை கடத்திட்டு வந்து இந்த இடத்துல போட்டுச்சுடா. அதுக்கப்புறம் அஸ்வினியும் ஹேமந்தும் போட்டுச்சுடா. இப்போ நான் அவங்க இடத்த செயல்பட்டுடா வரும்போது காலை பிடிச்சிட்டு எடுத்துட்டு போச்சுடா. அப்போ என் சப்பால் வாங்கி விட்டுட்டா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இதை பார்க்கட்டு ஓடில வாடா போலாம். வாடா வாடா. அந்த இது என்னது? இது அந்த மாசு மேலே போடுச்சா? ஆமாடா. இது அப்போ இது வேண்டாம் விடு. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரித்தேஷை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே கைஸ், அது எனக்கு தெரியல என்னாச்சுன்னு. ஓகே கைஸ், எப்படியோ நான் கண்டுபிடிச்சேன். அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருக்குது. சரி வாடா போகலான்டா. வாடா போகலாம்.